பிச்சைக்காரன் டைட்டில் வச்சா அந்த படம் ஒரு ஓடாமல் போய் அவரே பிச்சைக்காரன் ஆகிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இதெல்லாம் கவலைப்படாமல் சென்டிமெண்ட்லாம் பார்க்காம அந்த டைட்டில் வச்சார். அந்த படம் சசி இயக்கத்தில் வந்து விஜய் ஆண்டனி அது ப்ரொடியூசர், பெரிய வெற்றி படமாக மாற்றமான விபத்து. அது எப்படின்னா, அதாவது வந்து கேமரா வச்சுட்டு ஒரு போட்டில் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க முன்னாடி, அந்த போட்டில் இந்த ஸ்ட்ரீம் போட் போய் டமார்னு மோதி விஜய் ஆண்டனி அப்படியே பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கிற அந்த நிலையில் அடித்து மூக்கு கீக்கெல்லாம் உடஞ்சி அப்படியே கடலுக்குள்ளேயே விழுந்துடுறாரு. இன்னும் சொல்ல போனால் விஜய் ஆண்டனி பொழைச்சதே பெரிய விஷயம். விஜய் ஆண்டனி தொடர்ந்து சரிவுகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து வந்து விஜய் ஆண்டனிக்கு நஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன் அந்த நஷ்டம்னா, விஜய் ஆண்டனி வந்து படம் தயாரிக்கிறார் இல்லையா, அந்த படம் தயாரிக்கும் போது எல்லா படங்களும் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தோல்வியாகிறது. தொடர்ந்து கடனாளி ஆகிறார் விஜய் ஆண்டனி. கடன் அடுத்தடுத்து கடன் வந்துகிட்டே இருக்கு. இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் அவருடைய சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். திரைத்துறையில் நடக்கிற பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கீங்க. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ விஜய் ஆண்டனி சார் வந்து பல கோடி ரூபாய் கடனில் இருக்காரு, அதனால் வந்து தொடர்ந்து நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? விஜய் ஆண்டனி சார் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் பிறந்தவர், நாகர்கோவிலில் வளர்ந்தவர். நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு வராது. சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மியூசிக் டைரக்டர் கிடையாது. முதல்ல மியூசிக்கே அவருக்கு தெரியாது, அதுதான் உண்மை. அவர் சவுண்ட் இன்ஜினியர் ஆக்சுவலி. அதாவது வந்து மியூசிக் ஏற்றம் இறக்கம் இந்த சவுண்ட் லெவல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து சவுண்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டுடியோவில் வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து மியூசிக் ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. எப்படியாவது நம்மளும் ஒரு இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் முறைப்படி யார்கிட்டையாவது கற்றுக்கிட்டாரா அப்படின்னா நிச்சயமாக கற்றுக்கல. அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணும்போது பல பாடல்கள், பல பல ரெக்கார்டிங்கெல்லாம் வரும் இல்லையா, பல படங்கள். அது என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தே வந்து விஜய் ஆண்டனி வந்து மியூசிக்கை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் அந்த சவுண்ட் இன்ஜினியராக இருக்கும்போது இந்த ஸ்டுடியோவுக்கு வந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்டருக்கல்ல, அவருக்கும் விஜய் ஆண்டனிக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய படத்தில் நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனியை கூப்பிட்றாரு. இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. விஜய் ஆண்டனியுடைய இயற்பெயர் வந்து அக்னி. அதாவது வந்து அவரை வந்து அக்னிங்கிற பேர்லேருந்து விஜய் ஆண்டனிங்கிற பேரை மாற்றினது யாருன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து சுக்கரன் ஒரு படம் வந்து தயாரித்து இயக்குறாரு. அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா நம்ம ரவி கிருஷ்ணா, நம்ம 7G ரெயின்போ காலனி இருக்குல்ல, அந்த படத்தில் ஹீரோ. அந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி மியூசிக் போடுறாரு. அந்த மியூசிக் நல்லா கிளிக் ஆயிடுது. பாடல்கள்லாம் பெரிய வெற்றி பாடல்களாகிடுது. பெரிய லெவலில் அந்த படம் வந்து பேசப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து டிஷ்யூம்னு ஒரு படம் இசையமைக்கிறாரு. அந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா சசி வந்து தெரியும் எல்லாருக்குமே. பொதுவாக வந்து பாட்டெல்லாம் நல்லா வாங்குவார். ரோஜா கூட்டம்லாம் சசி தான் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டு. விஜய் ஆண்டனி சசி இந்த கூட்டணி அமையும் போது அந்த பாட்டெல்லாம் வேற ஒரு லெவலில் இருந்துச்சு. அப்போ தான் விஜய் ஆண்டனியை கவனிக்க ஆரம்பித்தாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து கதாநாயகன் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் நடிக்கிறார். அதாவது வந்து அந்த டேரக்டர் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு டைமாக அவர் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் அந்த படத்தில் தான் பண்ணுறாரு. அதாவது வந்து எப்படி சொல்லுது, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். சின்ன கேரக்டர் தான், ஆனால் நல்லாயிருக்கும். யாரோ ஒரு புதுசாக இப்போ இந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறவங்க நோட் பண்ணுற அளவுக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சு. அடுத்தடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு நடிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அதாவது எப்படி சொல்லுது, ஆத்திச்சூடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு ரொம்ப சூப்பராக வைரலான சாங்கு. எல்லாருமே அந்த பாட்டை பார்த்துருப்பாங்க, யாருமே மிஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த பாட்டு வந்து ஒரு படத்தில் வந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு டாக்ஸி, அந்த படத்தோட டைட்டிலே எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா TN07AL 4777 அப்படின்னு இருக்கும். வித்தியாசமான டைட்டில். அந்த படத்தில் தான் இந்த பாட்டில் விஜய் ஆண்டனி வந்து அடுத்த உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அதாவது இந்த டான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. அப்போ எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்களே ஹீரோ மாதிரி இருக்கீங்களே, மியூசிக் பண்ணுறதோடு சேர்த்து நீங்கள் நடிக்கவும் செய்யலாமே அப்படின்னும் போது விஜய் ஆண்டனிக்கு நடிக்கிற ஆர்வம் வேற வந்துருச்சு. சரி பரவாயில்ல நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி முதல்ல கமிட் ஆகிறாரு. என்ன படம் கமிட் ஆகிறாரு, நான் ஒரு படம் கமிட் ஆகிறாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக நடிச்சிருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் வேற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை முழுசாக உள்வாங்கி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. அதை ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த படம் ஒரு வெற்றி படம். என்னடா சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படம் அப்படின்னு விஜய் ஆண்டனிக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்த முதல் படம் நான். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சலீம்னு ஒரு படம் பண்ணுறாரு. சலீமும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் விஜய் ஆண்டனி வந்து பிரமாதமாக நடிக்கிறாரு. ஸோ வந்து எப்படி சொல்லுது, ஆடியன்ஸுக்குமே விஜய் ஆண்டனியை வந்து ஒரு நடிகனாக பார்க்க ஆரம்பித்தாங்க. விஜய் ஆண்டனி வந்து இந்த
காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படங்களுக்கெல்லாம் அவரே இசையமைக்கிறார். அதாவது வந்து சலீம் படம், நான் படம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. இப்போ தான் பாருங்க நம்ம டிஷ்யூம் படத்தில் சசி இவரை வந்து எப்படி சொல்கிறது இப்போ இசையமைக்க வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா, அந்த இயக்குனரோட ஒரு படம் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. சசி ஒரு கதையை வந்து விஜய் ஆண்டனி சொல்கிறாரு. அந்த கதையை வந்து பிச்சைக்காரங்கிற பேர் வைக்கிறாங்க. பிச்சைக்காரன் ஒரு பேர் வச்சு பப்ளிசிட்டி கொடுக்கும்போது எல்லாருமே என்னடா இப்படி ஒரு பேர் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறது எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் இந்த அரைச்சொல்னா இந்த நூலில் இருந்த பட்டம், அதாவது வச்சகாலு சரியா, இந்த மாதிரியான டைட்டிலாம் வைக்கும்போது பயப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் சாமி படம் பேரெல்லாம் பாருங்களேன், காளி, பத்ரகாளி, நரசிம்மா இந்த மாதிரி படங்கள்லாம் பேர் வைக்கும்போது அந்த பேர்லாம் சென்டிமெண்ட்டாக சினிமாவில் வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதாவது இந்த காளி, பத்ரகாளி, இந்த நரசிம்மா எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விபத்து நடந்திருக்கும். அதாவது வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது படப்பிடிப்பில் நடிகர்களுக்கு சில விபத்து நடிக்கும். நரசிம்மாவில் கூட அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து திருப்பதி சாமி வந்து காலமாயிருவார் ஒரு விபத்தில். அந்த மாதிரி பயப்படுவாங்க பிச்சைக்காரங்கிற டைட்டிலாம் வைக்கும்போது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசரு பிச்சைக்காரன் டைட்டில் வச்சா அந்த படம் ஒரு ஓடாமல் போய் அவரே பிச்சைக்காரன் ஆகிட்டான் என்ன அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இதெல்லாம் கவலைப்படாமல் சென்டிமெண்ட்லாம் பார்க்காம அந்த டைட்டில் வச்சார். அந்த படம் சசி இயக்கத்தில் வந்து விஜய் ஆண்டனி அது ப்ரொடியூசர் பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. அதாவது பிச்சைக்காரன் வந்ததுக்கப்புறம் விஜய் ஆண்டனியோட மார்க்கெட் வந்து பல மடங்கு உயர ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ என்ன வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து விஜய் ஆண்டனிக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஆடியன்ஸுமே பாருங்க விஜய் ஆண்டனியை பார்த்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக நடிக்கிறாரு, பிரமாதமாக நடிக்கிறாரு, இவர் வந்து வேற மாதிரி நடிக்கிறாரு, அதாவது இசையை மீறி நடிப்பில் இன்னும் பிரமாதமாக பரிமளிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்டையும் போய் ரீச் ஆகிட்டாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனுக்கு அப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் வருது. விஜய் ஆண்டனிக்கு எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் வருது. தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து எல்லாமே சொந்த படங்களாக எடுக்க ஆரம்பிக்கிறார். அதாவது ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவருடைய மனைவி பேரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக வந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த படங்களுக்கு எல்லாமே விஜய் ஆண்டனி மியூசிக் போகிறாரு. அப்புறம் வெளிப்படங்களுக்கு விஜய் ஆண்டனி நடிக்க தேதி கொடுக்குறாரு. அதாவது வேற தயாரிப்பாளர்களுக்கு விஜய் ஆண்டனி ஹீரோவாக மட்டும் நடிக்கிறதுக்கு தேதி கொடுக்குறாரு. அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தேதி கொடுக்கும்போது இவர் இசையமைக்கிறத தவிர்க்கிறார். அவர் என்ன சொல்றாரு, வேற ஒரு இசையமைப்பாளரை போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த படங்கள்லாம் வேற ஒரு இசையமைப்பாளர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதை தேர்வு அப்படிங்கிறதுல எல்லாம் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது சரியில்லையா என்னன்னு சொல்ல முடியாது. சினிமாவில் இது இயற்கையாக நடக்கும். பல வெற்றிகள் வரும், திடீர்னு ஒரு சரிவு வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கும் தொடர்ந்து சரிவுகள் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய படங்கள் அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆரம்பிச்சு. இந்த படங்கள் இதுக்கு நடுவில் சொந்த படம் தயாரிக்கிறார். சொந்த படத்தில் நஷ்டம், நடிக்கிற படம் வந்து சரியாக போகலை. இந்த மாதிரி இருக்கும்போது விஜய் ஆண்டனிக்கு ஒரு யோசனை, நம்ம மறுபடியும் ஒரு நல்ல வெற்றி படம் கொடுக்கலாம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பிச்சைக்காரன் 2 எடுக்கிறாரு. பிச்சைக்காரன் 2 எடுக்கும்போது அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம். அதாவது வந்து பெருசாக போகலை, சரியான படம் இல்லை இப்படின்னு டிபேட், அதாவது வந்து ஆர்கியூமெண்ட்லாம் இருந்தால் கூட அந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் தான் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வியாபார ரீதியாக வணிக ரீதியாகவும் அவங்களுக்கு லாபம் கொடுத்துச்சு. ஆடியன்ஸும் அந்த படத்தை பார்த்து நல்லா ரசித்தாங்க. இப்போ அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா, ஒரு 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 கடலில் ஒரு காட்சி வந்து ஷூட் பண்ணுறாங்க, ஒரு ஃபைட் சீன் ஷூட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு போட்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது விஜய் ஆண்டனிக்கு. முதல் காட்சி அது எடுக்கிறாங்க. அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஓகே ஆகுது. ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்கிறாரு சூப்பராக இருக்குது சார், போதும் ஓகே அப்படிங்கிறாரு. விஜய் ஆண்டனி என்ன சொல்கிறாரு, இல்லை நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன், ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை வந்து விஜய் ஆண்டனி கேட்டு இன்னொரு வாட்டி பண்ணுறாரு. பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய விபத்து, பயங்கரமான விபத்து. அது எப்படின்னா அதாவது வந்து கேமரா வச்சுட்டு ஒரு போட்டில் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க முன்னாடி. அந்த போட்டில் இந்த ஸ்ட்ரீம் போட்டு போய் டமார்னு மோதி விஜய் ஆண்டனி அப்படியே பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கிற அந்த நிலையில் அடித்து மூக்கு கீக்கெல்லாம் உடஞ்சி அப்படியே கடலுக்குள்ளேயே விழுந்துடுறார். இன்னும் சொல்லப்போனால் விஜய் ஆண்டனி பொழைச்சதே பெரிய விஷயம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்டண்ட் கலைஞர்கள் இருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து கடலுக்குள்ளே தைரியமாக குதித்து அவர் விஜய் ஆண்டனி வந்து தூக்கிட்டு வந்து போட்டில் போடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு உணர்வே இல்லை, சுய நினைவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் விஜய் ஆண்டனி இமீடியட்டாக ரஷ்அப் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. விஜய் ஆண்டனியோட மனைவி ஃபாத்திமா பாபுக்கு ஃபோன் பண்ணி இந்த செய்தியை சொல்கிறாங்க. அவங்க பதறி அடிச்சுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அபாயகரமான நிலைமையிலேருந்து விஜய் ஆண்டனி காப்பாற்றுறாங்க. அப்போ வந்து விஜய் ஆண்டனியோட முகத்தில் கூட பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், பழைய படங்களையும் பாருங்கள், இப்போ இருக்கிற படங்களையும் பாருங்கள், சின்ன சின்ன முகத்தில் சேஞ்சஸ் தெரியும். காரணம் என்னென்னா பிளாஸ்டிக் சர்ஜரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த விபத்துக்கு அப்புறம்.
இதுலேருந்து மீண்டு வந்த விஜய் ஆண்டனி தொடர்ந்து சரிவுகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து வந்து விஜய் ஆண்டனிக்கு நஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன் அந்த நஷ்டம்னா, விஜய் ஆண்டனி வந்து படம் தயாரிக்கிறார் இல்லையா, அந்த படம் தயாரிக்கும் போது எல்லா படங்களும் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தோல்வியாயிருது. தொடர்ந்து கடனாளி ஆகிறார் விஜய் ஆண்டனி. கடன் 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 அடுத்தடுத்து கடன் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் அவருடைய மகள் இறந்து போயிடுறாங்க. அது ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்பை வந்து தாங்க முடியாமல் எப்படி சொல்கிறது, அவர் மனைவியும் அவரும் ரொம்ப சோதனையான காலகட்டத்தை கடந்து வந்தாங்க. அந்த காலகட்டத்தை கடந்து மறுபடியும் அவர் நடிக்கலான்னு வரும்போது அவரால் சரியாக கூட நடிக்கிறதுக்கு முடியல சில காலங்கள். இருந்தாலும் சமாளித்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட தோல்வி அது வந்து அவர் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நஷ்டம் அது தொடர ஆரம்பிச்சிச்சு. வெளி பேனர் படங்கள், அதாவது வந்து வேறு தயாரிப்பாளர் படம் பண்ணார்ல, அதில் வந்து ஒரு 4-5 படம், ஏன் ஒரு 7-8 படம் கூட பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு முடிஞ்சு, அக்னி சிறகுகள் ஒரு படம்லாம் அப்படி இருக்குது. அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு படமே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா வியாபாரம் ஆகலை, சேட்டலைட் வியாபாரம் ஆகலை, தமிழ்நாடு வியாபாரம் ஆகலை, டிஜிட்டல் வியாபாரம் ஆகலை, எந்த வியாபாரமே ஆகலை. காரணம் என்ன, மார்க்கெட்டு பழைய மார்க்கெட்லேருந்து விஜய் ஆண்டனி வந்து கீழே வந்துட்டார். இதுதான் உண்மை. இந்த சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம அலசி பார்த்தோம்னா, அவர் வந்து பல படங்கள், அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த எடிட்டிங் டேபிளுக்கு போய் எடிட்டரோடு சேர்ந்து அவரும் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது வந்து இது இப்படி பண்ணுங்க, இந்த காட்சி இப்படி போட்டுங்க, இந்த இடத்துல இது வைங்க, இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து எப்படின்னா, ஒரு படத்தை ஒரு கதையை உருவாக்குற ஒரு இயக்குனருக்கு தான் இந்த காட்சி எங்கே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணலாம், இந்த காட்சி எங்கே வரணும், எங்கே போகணும், இது இருக்கணுமா வேணாமா, எல்லாமே ஒரு இயக்குனர் முடிவு பண்ணாதான் அந்த படம் வந்து நல்லாயிருக்கும். இயக்குனரை தாண்டி அந்த படத்தில் விஜய் ஆண்டனி எடிட்டிங்லாம் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பிரச்சனைகள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சினிமாவில் நடக்கும். பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீரோவோட தலையீடு இருக்கும். ஒரு படம் நம்ம சொல்லலாம், பேர் வேண்டாம், ராஜ்கிரனும் ஒரு பெரிய ஹீரோவும் சேர்ந்து நடித்தாங்க. ராஜ்கிரனோட காட்சி அமைப்பு, சண்டை காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த ஹீரோ வந்து இந்த காட்சியெல்லாம் வெட்டி தூக்கிடுங்க, இதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் அந்த காட்சியெல்லாம் வெட்டி தூக்கிட்டாங்க. இன்னொரு படம் நம்ம அதே மாதிரி உதாரணமாக சொல்லலாம். ஆனந்த்ராஜ் ஒரு படத்தில் ஒரு பெரிய காமெடி நடிகனோட சேர்ந்து நடிச்சிருந்தாரு. ஆனந்த்ராஜோட காமெடி அந்த படத்தில் கொஞ்சம் தான் வந்துச்சு. அந்த வந்த காமெடியே பிரமாதமாக ரசித்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே நிறையா விஷயங்கள் படத்தில் எடுத்திருந்தாங்க. அந்த காமெடி ஹீரோ என்ன சொல்லிட்டாருன்னா, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆனந்த்ராஜ் கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி எடிட்டிங் டேபிளில் உட்காந்து கட் பண்ண சொல்லி அந்த காட்சியெல்லாம் நீக்கிட்டாங்க. அந்த படம் வந்து பெருசாக போகல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட்டிங் டேபிளில் வந்து கச்சாமுச்சான்னு தலையிட்டு பண்ணுற விஷயங்கள் தான். எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்குனருடைய பார்வைக்கு நம்ம விட்டுணும். நம்ம நடிகைங்கிற முறையில், ஹீரோங்கிற முறையில் அந்த எடிட்டிங் டேபிளில் உட்காந்து நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அது சரியாக வராது. இது விஜய் ஆண்டனிக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து யாராக இருந்தாலும் சொந்த படம் எடுத்தவங்க யாருமே வந்து சினிமாவில் தொடர்ந்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அப்படி விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பிச்சைக்காரன் 1, 2 இன்னும் பல படங்கள் ஜெயித்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சரிவு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மார்க்கெட்டில் ஒரு தேக்க நிலை, ஒரு மந்த நிலை வரும்போது மறுபடியும் சொந்த படம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னா பெரிய முதலீடு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கோடிகளில் தான் முதலீடு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த முதலீடுகள் எல்லாமே முடங்க ஆரம்பிச்சிச்சு, கடன் ஆக ஆரம்பிச்சிச்சு. கடனாளியாக விஜய் ஆண்டனி மாற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடத்துல விஜய் ஆண்டனி ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். அது என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம தொடர்ந்து இசையமைப்பாளராக இல்லாமல் போயிட்டுமே, ஏன் இசையமைப்பாளராக இல்லாமல் போயிட்டோம்? நம்ம வந்து நல்ல இசையமைப்பாளராக இருந்தோம், பல வெற்றி படங்களுக்கான இசையை நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய படங்களுக்கே இசையமைச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டோட்டலாகவே இசையமைக்கிறத விட்டுட்டு நடிகனாகவே மாறிட்டோமே, எதுக்காண்டி இப்படி செஞ்சோம்? நம்ம வந்து கொடுத்த இசை வந்து பெரிய வெற்றி இசை, அதாவது வந்து நல்ல இசை இல்லை, சரியாக பாடல்கள் ஓடலை அப்படின்னா பரவாயில்ல. அந்த மாதிரி அதாவது வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான சொன்னோம். காதலில் விழுந்தேன்னு ஒரு படம் பார்த்தீங்களா, நாக்கு மூக்கான ஒரு சாங் இருக்கும். அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் பட்டி தொட்டியெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்கே நீங்கள் போனீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு முக்கான்னு பயங்கரமாக அந்த பாட்டு பாடிச்சு. அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் வேற ஒருத்தர். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மொத்தமாகவே வாங்கி அவங்க ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக மாறி அந்த படம் தான் அவங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியும் வேற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போச்சு. அதே மாதிரி பாருங்களேன், இந்த நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சுல, ஜீவன் படம். அந்த படத்தில் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு தயக்கம், அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரிங்டோனாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக
வந்து பாடல்கள் போட்டு கொடுத்துட்டு இருந்த விஜய் ஆண்டனி பாடல்கள் போடுறத இசையமைக்கிறது நிறுத்துனது பெரிய தப்புங்கிறத ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபீல் பண்ணிட்டாரு. அதாவது வந்து அப்படி தொடர்ந்து அதே மாதிரி இசையும் அவர் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னைக்கு அனிருத், ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா மாதிரி இந்த வரிசையில் இவரும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்திருப்பாரு. இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நம்ம தொடர்ந்து படங்களுக்கு இசையமைக்கணும், நடிக்கிறத நம்ம குறைச்சிக்கிட்டு இசையமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த இந்த ஞானம் வந்து முதல்லே வந்திருந்தா அந்த கடன்லேருந்து ஒரு தப்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சில பேருக்கு வந்துடுது. இப்போ ஜிவி பிரகாஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு நல்ல படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அதாவது இசையமைப்பாளர். பிரமாதமாக பாடல்கள் கொடுப்பாரு. சூப்பர் மெலடியெல்லாம் ஜிவி பிரகாஷ் மாதிரி கொடுக்க முடியாது, அந்த மாதிரி பாடல்கள் கொடுத்துட்டு இருந்தவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நடிக்க வந்து நடிகராகி தொடர்ந்து ஒரு படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு எப்படி வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து சில படங்கள் வந்து முடித்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கோ, அதே மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ்க்கும் சில படங்கள் முடித்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ வந்து நடிக்கிறத குறைச்சிட்டு இசையமைக்கிறத ஜாஸ்தி பண்ணிட்டாரு. இப்போ நிறைய படங்கள் பண்ணார். குட் பேட் அக்லி கூட அவர் தான் வந்து மியூசிக் பண்ணார். அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம விஜய் ஆண்டனியும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நடிக்கிறத குறைச்சிட்டு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறத குறைச்சிட்டு அடுத்த படங்களுக்கு வெளிப்படங்களுக்கெல்லாம் இசையமைக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. ஸோ இது நல்ல முடிவு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னமும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னமும் கடனாளியாக இருக்கேன், நான் இன்னும் கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் பிரச்சனைகள் தீரலை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தான் காரணம். அதாவது படம் தயாரித்தது ஒரு காரணம், இசையமைப்பை நிறுத்தினது ஒரு காரணம், எடிட்டிங்கில் போய் கண்ணா புண்ணான்னு ஆர்டரை மாற்றி தான் நினச்சது வரணுங்கிற மாதிரி பண்ணதெல்லாம் ஒரு காரணம். இதுக்கெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியிட்டு வந்திருக்கு. அந்த படத்தில் வந்து நம்ம விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் அவருடைய தங்கச்சி பையனை வந்து வில்லனா நடிக்க வச்சிருக்காரு. ஒரு சைக்கோ பேட்டர்னான ஒரு வில்லன். அந்த பையனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பையன் மாதிரி தான் இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படங்கள் அடுத்தடுத்த விஜய் ஆண்டனியோட படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அது வெற்றி அடைஞ்சாலும் விஜய் ஆண்டனி வந்து நடிப்பு, இசை ரெண்டுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவார். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம், இந்த காணொலியே எதுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு இசையமைப்பாளராக இருந்தால் அந்த இசையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒரு நடிகராக இருந்தால் அந்த நடிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒரு இயக்குனராக இருந்தால் அந்த இயக்கத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதை விட்டுட்டு நீங்கள் சினிமா தயாரிக்கணும்னு என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். அன்னைக்கு வந்து நீங்கள் கடன் வாங்குவீங்க. வெற்றி படங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களே அறியாமல் தோல்வி படங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ தோல்வி படங்கள் கொடுக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அதாவது வந்து இந்த படம் தோத்துருச்சு, இல்லை இதை வந்து அடுத்த படத்தில் சரி பண்ணிடலாம், தொடர்ந்து பண்ணும்போது பெரிய தோல்வி, பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் அது விட்டுரும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இன்னைக்கு விஜய் ஆண்டனிக்கு இல்லை. அதாவது கடனாளியாக இருக்காரு, இருந்தாலும் இசையமைத்து இப்போ நடித்து சில படங்கள் பண்ணாருன்னா மறுபடியும் அந்த கடன்லேருந்து வெளியில் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்வை என்னென்னா, நல்ல கலைஞர், அதாவது நல்ல இசையமைப்பாளர், நல்ல நடிகனும் கூட. ஆனால் தேர்ந்தெடுத்து நிதானமாக அவருடைய அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கணும். ஓகே சார். அது இப்போது நிறைய மியூசிக் ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாருல்ல சார் அவர். வெளிநாடுகளெல்லாம் போய் மியூசிக் ஷோலாம் பண்ணுறாரு. அங்கே வந்து அவருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்போ மியூசிக் பண்ண சாங்ஸ் அதெல்லாம். பட் இருந்தாலும் டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. ஒருவேளை இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவருடைய மனசு மாறி இருக்குமோ, நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இல்லை விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் நடிகனாக இருந்த காலகட்டங்களில் ரொம்ப பிஸியாக இருந்தார். ரொம்ப பிஸியாக இருந்தார். அது எப்படி சொல்கிறது, படங்கள் கொடுத்த கால் ஷீட்டுக்கு நடித்து கொடுக்க முடியல, அந்தளவுக்கு பிஸியாக இருந்தார். அதனால தான் அவர் இசை இன்னி பண்ண வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்தார். ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பின்னடை வரும்போது, ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அவர் யோசிக்கிறாரு, நம்ம கான்செர்ட்லாம் ஏன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஏஆர் ரஹ்மான் பண்ணுறாரு, அனிருத் பண்ணுறாரு, இளையராஜா பண்ணுறாரு, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கான்சர்ட்னு ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இசையமைப்பாளர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. ஆனால் தேவாவே பண்ணுறார், நிறைய பண்ண ஆரம்பிச்சார். இப்போ விஜய் ஆண்டனிக்கும் அந்த சிந்தனை வந்துருச்சு. அதாவது வந்து நம்ம ஏன் கான்சர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டார், ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார். அதில் ஒரு மேஜிக் என்ன அப்படின்னா, பல வருஷங்களாக இசையமைக்காமே, இசையிலே ஈடுபாடுமே இல்லாமல் இருந்த விஜய் ஆண்டனியோடைய கான்சர்ட் எல்லாமே பெரிய ஹிட்டு, டிக்கெட் எல்லாம் பெரிய லெவலில் விற்று தீர்த்தது. அதாவது இந்த இடத்துல விஜய் ஆண்டனி கான்செர்ட் நடக்குது அப்படின்னா உலக தமிழர்கள் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் வந்து இந்த கான்செர்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. என்ன பாட்டு போடுறாரு அப்படின்னா, அவர் ஏற்கனவே போட்ட பழைய பாடல்களே தான் திருப்பி போடுறாரு. ஆனால் அந்த பாடல்கள் நல்ல பாடல்களாக இருந்ததுனால மறுபடியும் அதே வரவேற்பு இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து அவர் வந்து ஒரு பார்வை, தெளிவான பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்வைக்கு வந்து தொடர்ந்து அடியெடுத்து வச்சா நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். ஓகே சார். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சினிமாவுக்கு வர முயற்சி பண்ணுறவங்க,
சினிமாவில் ஜெயிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்வைக்கு போச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்துடும், குறிப்பாக என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு விஜய் ஆண்டனியோட மிகப்பெரிய ஃபேன் தான். ஓகே சார், தொடர்ந்து அவர் மியூசிக் பண்ணுன்றது தான் என்னோட ஆசையும். ஏன்னா அவர் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 10 தடவை கூட கேட்கலாம், புதுசாக போட்ட மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவரும் பார்ப்பார்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல முடிவு. தேங்க்யூ சார். நன்றி.